இப்ப ஸ்டார்ட்டிங் பண்ணது தான். அதேமாரி இவங்க எப்படி சில சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே மக்களுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அத இப்படி யோசிக்கணும்? விமர்சனம் வந்து இன்கேஸ் நமக்கான வளர்ச்சி தானே. எதுவுமே விமர்சனம் இல்லாம நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. விமர்சனம் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மள அத மூவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. தற்குறிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறாங்களே மேம். இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே நெறைய பேர் புரிஞ்சிருக்குன்னு நெறைய பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எப்படி ஒருத்தவங்கள நம்ம விமர்சனத்துக்கு முன்னாடி நம்மளும் எப்படி இருக்கோன்றத யோசிக்கலாம்ல. யாரையும் தப்புன்னு சொல்லல. யாரும் கரெக்ட்ன்னு சொல்லல. பட் ஒருத்தவங்க நல்லது செய்றாங்கன்னு நெனைக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு யங்ஸ்டராக நீங்க பார்க்கக்கூடிய அந்த அரசியல் பார்வை இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க. தமிழகத்திலும் புதுச்சேரியிலையும் நிறைய கட்சிகள் காலங்காலமா ஆட்சியில் இருக்காங்க. இப்ப டிவிகே உடைய வருகையை எப்படி பாக்குறீங்க? நல்ல விதமா தான் பார்க்குறோம். மாநில அந்தஸ்தை பத்தி பேசியிருக்காரு மீட்டிங்ல. நாங்க இன்னும் நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் பேசின டைமிங் ரொம்ப கம்மி தான். இதுலயும் பேச்சு இல்லாம அவர் செயல்ல காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா டிவிகேக்கு இருக்கு. நாங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். வரும்போது நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது. அந்த கார்டு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? நேத்து வரைக்கும் ஒரு கார்டுக்கு 2 பேருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலைல இவங்க ஃபோன் பண்ணி ஒரு கார்டுக்கு ஒரு ஆள் தான் அலோடுன்னாங்க. பட் போலீஸுமே அங்கங்க பேரிகார்ட் போட்டனால நாங்க சுத்தி வந்துட்டோம். வீட்ல இருந்து கிளம்பிட்டு 9:30க்கு ஏன்னா ரீச் ஆனா பண்ணிருக்கலாம். நாங்க எல்லா பிளேஸுமே போய் சுத்தி சுத்தி வந்துட்டு இங்க ரீச் ஆவே லேட் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்ல. செக்அப் மட்டும் பண்ணிட்டு அப்படியே உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அடுத்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு டிவிகே நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். தவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதும் இதுல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு புதுச்சேரி வாசியாக இப்ப தவேகாவுடைய அரசியல் வருகையில இது ஒரு புது நிகழ்வு. புதுச்சேரியில இது ஒரு புது நிகழ்வு. இந்த தருணம் ஒரு புதுச்சேரி வாசியாக உங்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கு? என்னுடைய உணர்வு வந்து புஷி ஆனந்த் அண்ணனுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க தான். எங்களெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக இதை நல்லா பண்ணின்னு இருக்கிறாரு. இந்த முந்தா நாள் அந்த அம்பேத்கர் மீட்டிங்லேருந்து இது வரைக்கும் அவர் கூட நாங்கள் இருந்து பார்க்குறோம். அவர் தான் எல்லாம் 24 ஹவர்ஸ் இருந்து இதை